with Ravi. வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே, மீண்டும் ஒரு நேர்காணலூடாக சிறப்பு சந்திப்பினூடாக உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு இடதுபுறமாக இருப்பவர் ஈழத்திற்கு மட்டுமல்ல இனத்திற்கே பெருமை சேர்க்கின்ற வகையிலே தன்னுடைய தமிழ் ஆற்றலால், தமிழ் அறிவால், தமிழ் அருவியாய் எங்கள் முன்னால் நடமாடிக்கொண்டிருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய தமிழ் அருவி சிவகுமார் அவர்கள் எனக்கு அருகிலே இருக்கிறார்கள். வணக்கம். அருகிலே செயல் வீரராக வார்த்தைகளால் மட்டுமில்லை வாழ்க்கையிலும் எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய அருமை சகோதரர் அன்பு நண்பர் சாந்தா பஞ்சலிங்கம் அமர்ந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தா. இப்பொழுது நாங்கள் ஏன் உங்களை சந்திக்கிறோம் என்றால், உங்களுக்கு நிச்சயமாக சாந்தாவை பார்த்தோன்னே உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏதோ கட்டாயம் இது தமிழ் சமூக மையத்தினுடைய அடுத்தார்கள். இன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாங்கள் எல்லோரும் சொல்லிவிட்டோம், எல்லாரும் சொல்லி பார்த்து விட்டோம். ஆனால் ஒரு மிக சிறந்த ஆளுமை மிக்க தமிழ் ஆளுமை மிக்க தமிழருவி சிவகுமாரன் ஐயாவுடைய வாயினால் இந்த தமிழ் சமூக மையம் ஏன், எதற்காக, இதை இளைய தலைமுறையினரிடம் நாங்கள் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று பல கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றது. அதை கேட்பதற்காகத்தான் இந்த சிறப்பு சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கணும். இந்த சிறப்பு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய உதவிய அண்மை சகோதரர் அன்பு நண்பர் சாந்தா, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது கேள்விக்கு செல்லலாம். எனக்கு தெரிந்தவரை ஒரு பாடலை சொல்லி ஆரம்பிக்கலான்னு விரும்புகிறேன். அதாவது, தமிழுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு, தமிழ் இன்னும் அவ்வளவு சாதித்து விட்டது என்று சொல்லலாம். உண்டாசு கவி பாரதி கனவு கண்டான், தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று கனவு கண்டவன் மும்தாசு கவி பாரதி. அவருடைய கனவை நனவாக்குகின்ற வகையிலே ஈழத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் முடிந்தவரை தான் செல்கின்ற இடமெல்லாம் தமிழ் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஆளுமை தமிழருவி சிவகுமாரன் ஐயா அவர்களுக்கு இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய அரசாங்கத்திலே அவருடைய ஆளுநர் ரவி அவர்கள் தன்னுடைய ஆளுநர் மாளிகைக்கே அழைத்து ஐயாவை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது தலை சிறந்த தமிழ் இலக்கிய பேராளுமை, தலை சிறந்த தமிழ் இலக்கிய பேராளுமை என்கின்ற பட்டத்தை வழங்கி அவரை கௌரவித்திருக்கிறார். இது அவருக்கு மட்டுமில்லை, எங்களுக்கும் ஒவ்வொரு ஈழத்தமிழ் மகனுக்கும் இது பெருமை சேர்க்கின்ற விஷயம். ஏன் இந்த தமிழுக்கு அவ்வளவு மதிப்பு அளிக்கப்படுகின்றார்? பல்லுலகம் பல உயிரும் படைத்தளித்து துடைக்கினும் ஒரு எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதுர துதித்தெழுந்து ஒன்று பிளவாயினும் ஆரியம்போல் உலகவள கழிந்தொழிந்து சிறியாவுன் சீரிழமை திறம்பி என்று செயல்மறந்து வாழ்த்துவோம் என்று தமிழின் தொன்மையை, தமிழின் தன்மையை, அவர்களுடைய இனிமையை சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. அத்தகைய தமிழை தன் உயிர் மூச்சாக கொண்டு உலகமெல்லாம் தமிழ் பரப்பி வருகின்ற எங்கள் தமிழருவி சிவகுமாரன் ஐயாவை இப்பொழுது சந்திக்கின்றோம். வணக்கம். முதலிலே உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த தமிழர்களுடைய பெருமை அது என்ன, ஏன் நாங்கள் பெருமைப்பட வேண்டும், அது அந்த காரணங்களை ரொம்ப சொல்லிக் கொடுங்க. நல்லது. அதுக்கு முதல் நான் வந்த ஒரு வரவுக்கு ஒரு வரவேற்பும் நன்றி சொல்ல தருவேன். எனக்கு நாட்டுக்கோ நண்பனுக்கு சாந்தாக்கு, முக்கியமா பரமேஸ்வரனுக்கு. நான் நேற்று நடைபெற்ற ஒரு பெரிய விழா, ஈழநாட்டினுடைய 33வது ஆண்டு விழாவுக்காக ஈழநாட்டினுடைய பத்திராதிபர் பரமேஸ்வரனுடைய அழைப்பின் பேரிலேயே தாயகத்திலே இருந்து நான் வந்திருந்தேன். ஈழநாட்டிலே இருந்து ஈழநாட்டுக்கு நான் போட்ட தலைப்பு. ஈழநாட்டிலிருந்து ஈழநாட்டுக்கு வந்தேன். அரிய விழா. அதுக்காக வந்த அந்த உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு கிடைச்ச அந்த ஈழநாடு தந்த அந்த இனிய சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, தலை சிறந்த ஒரு நாடக கலைஞனாக இன்றைக்கு சாந்தா அவர்கள் காரில் வர்ற பொழுது உங்களோட புகழ்தான் பாடிக்கொண்டே வந்தார். அவருடைய பணி, அந்த யுகம் ரேடியோ டிவி இந்த சிறப்பும், நீங்கள் தங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கிறீர்கள் என்ற போது எனக்கு நீங்கள் உயரத்துல பார்க்க குறைவா இருந்தாலும் உங்களோட புகழ் இமயம் போல எனக்கு உயர்ந்து. நன்றி நன்றி. அது கொடுத்து வச்சிருக்கோம். மனப்பூர்வமா வாழ்த்துகிறேன். உங்களை போல அந்த ஒரு நகைச்சுவையோடு கலகலன்று இதெல்லாம் எல்லாருக்கும் வராது. உள்ளத்துல ஒரு தூய்மையும் தெளிவும் இருக்கிறவைக்கு தான் அப்படி வாழ்க்கையும் வார்த்தையும் வரும். அது உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு நிறைய தந்து இருக்கிறார். அடுத்து சாந்தா பஞ்சலிங்கம் அவர்களை பற்றி என்னுடைய மகன் கௌதம் மாறன் சொன்னதோட அவரும் அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு இமயமாக வளர்ந்திருக்கிறார். அவருக்கு மகிழ்ச்சி. எல்லாரும் நிறைய பேர் நாங்கள் புலம்பெயர்கிறோம், உள்ளூர்ல இடம்பெயர்கிறோம். ஆனா எல்லாரும் சமூகத்துக்காக பாடுபடணும் என்று நினைக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு மனம் வேண்டும் ஐயா.
தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு உயரத்துல நீங்க சொன்னீங்க, இவ்வளவு உயரத்துல அவர் ஏறி நின்ற ஆபத்துக்கு மத்தியிலும் தன்னுடைய பணியை செய்து அந்த மண்ணுக்கு இறங்கி வர்றார். அந்த மண்ணுக்காகத்தான் அமைக்க போகிற அந்த ஒரு செயல், ஒரு அமைப்பு பழையபடியும் கோபுரம் போல உயரணும் என்று நினைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேண்டும். ஆமா, கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒவ்வொரு பணத்துளியையும் ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு மனம் வேணும். அவரை போல இன்னும் பல பேர், அந்த முகந்தெரியாத பல பேர், எண்ணற்ற பல பேர் இந்த GCCக்கு நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இவரை வாழ்த்துவதன் மூலம் நான் அவைய வாழ்த்துறேன். அது தாயகத்திலே இருந்து வந்த ஒரு தமிழறிஞர் என்ற முறையில இது முக்கியம். இப்ப நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரே ஒரு வினாடி, அதற்கு முன்பதாக என்னுடைய பங்குக்கு நான் சாதா பெரிய ஒரு விடியும் சொல்லி ஆகணும். முதல் முறையாக கனடிய தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுகிறார். அவரை எங்களுடைய யுவமாலை சார்பாக நான் அவரை இன்டர்வியூ பண்ணுகிறேன். நேர்காணல் செய்கின்ற பொழுது நான் கேட்ட ஒரு கேள்வி, இவ்வளவு காலம் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்று சொன்ன அவர் சொன்னது, இதுவரை காலம் நாங்கள் வாடகை அலுவலகத்தில் தான் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நான் எங்களுக்கு ஒரு சொந்த இடத்தை வாங்கி அதிலேருந்து தான் பணியாற்றுவேன் சொல்லி 1,50,000 மேல் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து மற்ற எல்லா அன்பருடைய பணமும் சேர்த்து ஒரு சொந்த இடம் வாங்கி இன்றைக்கு அதெல்லாம் கம்பீரமாக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த தமிழ் பலருக்கு தெரியாத ஒரு உண்மை இன்றைக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நன்றி. இந்த தமிழ் சமூக மையத்துக்கு கூட அவர் 1,50,000 மேல் கொடுத்து இன்னமும் தயாராக இருக்கின்ற மனநிலையோடு கொடுக்கக்கூடிய ஒரு சிவந்தகை. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நீடிய ஆயுளோட, நிறைந்த நலத்தோட 100 ஆண்டு தாண்டி வாழ வேணும். இவரை போல இன்னும் பல பேர் வர வேணும், இருக்கிறார்கள். இவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு குரல் ஞாபகத்துக்கு வரும், தெய்வத்தால் ஆகாதனும் தன் மெய் வருத்த கூலி தன் தன்னுடைய முயற்சி தன் அப்படியான. இப்ப நீங்கள் இல்ல, அது என்னென்று சொன்னால், அந்த ஒரு மனம், அதுக்கு ஒரு மனவளம் வேணும். அவர் சொன்னார், எனக்கு என் மகன் முந்தித்தான் மனைவி சொல்லே மந்திரம், நீங்க சொன்னதா இப்ப மகன் சொல்லே மந்திரம். அவர் சொன்ன பொழுது எனக்கு அவரு சிறப்பு தெரிந்தது. இப்ப நாங்க மீண்டும் இந்த தமிழுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி, தமிழர்களுடைய சிறப்பு. இன்றைக்கு நீங்கள் ஒரு மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் மனோன்மணியம் நாடக நூலுக்கு எழுதி சொன்னீங்க. அதுதான் இன்றைக்கு புகழ் பெற்ற வாழ்த்து. இதுக்கு முதல் எவ்வளவோ காலத்தில இருந்து தமிழை போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். என்கடன் பணி செய்வது என்று தொடங்கிய மூலன் தமிழால் நான் பணி செய்வேன் என்று அன்றைக்கே தொடங்கினான். அதுக்கு பிறகு கம்பன் ஒரு வாழ்த்து வாழ்த்துறான். அதுதான் முதல் வாழ்த்து, அருமையான வாழ்த்து. அப்படி ஒரு வாழ்த்த முடியுமா என்று நாங்க இன்னும் நினைச்சதில்லை. அகத்தியர் நிக்கிறார் காட்டுக்குள்ளாவற்ற பர்ணசாலையில. காட்டை நோக்கி போன ராமன், சீதை, லட்சுமணன் அகத்தியர் இருக்கிறார். அப்படி தேடி போகிறார். அப்படி போகிற நேரம், என்னதான் மன்னன் மகனாக இருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகனாக இருந்தாலும் பெரியவர்களை மதிக்கிற பண்பு போய் அந்த பர்ணசாலை வாசலுக்கு போக, அவர் உயரம் குறைஞ்சவர் தானே, அப்ப உள்ள இருந்து வர நேரம் எடுக்குது. இவன் வேகமா போய் காலில் விழுறான். காலை விழ அகத்தியர் ஒரு வாழ்த்து வாழ்த்துறார். அந்த கம்பன் எவ்வளவு பெரியவன் பாருங்க. நன்று வரவாகுக என நல்லுரை பகன்றான். அண்டையில இருந்துதான் இந்த வீட்டு வாசல் வரவு என்ற போட வேண்டியது வந்தது. நன்று வரவாகுக என நல்லுரை பகன்றான் என்று சொல்லிட்டான். எப்படி என்ன, நின்றவனை வந்தவன் நெடுதுமிசை வணங்க. அந்த நின்றவன் அகத்தியன், வந்தவன் ராமன். அப்படி விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து வழிபடுறான். உடனே நன்று வரவாக நல்லுரை பகன்றான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாழ்த்துறான் பாருங்க கம்பன். யாரை வாழ்த்துறான்? தமிழை வாழ்த்துறான் பாருங்க, தமிழர்களை வாழ்த்துறான். அப்படி சொன்னவன் யார்? நன்று வரவாக என நல்லுரை பகன்றவன் யார்? அகத்தியன். அகத்தியனை எப்படி வாழ்த்துறான்டா, என்றுமுல தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான். அதுதான் வாழ்த்தையன். என்றுமுல தென்தமிழை சொன்னதாலேயே புகழ்பெற்ற அகத்தியன் இப்படி சொன்னான் என்றார். அப்ப அகத்தியனுக்கு சொல்லிக்கல, குறுமுனி எத்தனை சொல்லி இருக்கலாம். ஆனா எங்க கொண்டே அகத்தியனை கோட்டுற பாருங்க. என்றுமுல தென்தமிழ் இயம்பியதால், தமிழை இயம்பியதால் என்று சொல்லி இருக்க. என்றுமுல தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அதுல இன்னொரு சிறப்பு வருகிறது என்றால், அப்ப தமிழுக்கு அடமொழி கொடுக்கிறார். தமிழை இயம்பியதால் இசை கொண்டான் இல்ல, என்றுமுல தென்தமிழ். தமிழ் இன்றைக்கும் இருக்கும். இப்ப பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த TCCயை இவ முனைச்சி நிக்கிறோம். எவ்வளவு காலத்துக்கு என்ற ஒரு கேள்வி. கம்பன் சொன்னவர் என்றுமுல தென்தமிழ். தமிழ் அழியவே அழியாது. இன்னும் எத்தனை காலத்துக்கும் தமிழ் இருக்கும். தமிழ் இருக்கும் என்றால் இந்த அடையாளம் என்ன? தமிழன் இருப்பான். தமிழரை அழிக்க முடியாது. அது வெட்ட தலைக்கிற சாதி என்றதை
மாக்கவி தெய்வமாக்கவி கம்பன் சொல்லிட்டான், என்று முள தென் தமிழண்டா, தமிழ் இருந்தா தமிழனும் இருப்பான். இது முதல் வாழ்த்து. அதுக்கு பிறகு நான் நேற்று ஈழநாட்டு விழாவிலே பேச்சு தொடங்குகின்ற பொழுது எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் வாழ்த்து சொன்னேன். இந்த தமிழ் எப்படி பிறந்து, ஒரு குழந்தை பிறந்து என்ன செய்யும்? கிடக்கும், கிடந்து எழும்பும், பிறகு தவழும், பிறகு தக்குப்பு கண்டு எழும்பி நிற்கும், பிறகு நடக்கும், பிறகு ஓடும், பிறகு ஆடும், பிறகு வளரும். அந்த வில்லி பாரதத்துல தமிழை வாழ்த்துறவருங்க, பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓர் ஏன மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளர்கின்றார். தமிழை பொறுப்புன்றது பொதிக மலையில பிறக்குது. அதை நீட்டி சொன்னா, விரிச்சு சொன்னா அதே ஒரு மணி தேலமாயிரும். அப்ப பொதிக மலையில பிறந்த தமிழ் இன்றைக்கும் வளர்ந்து எங்க கனடாவில் வளருது. எதுல வளரப்போகுது? TCCல வளரப்போகுது. அப்படி அது இன்னும் போகுது. தமிழுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கு ஐயா. தமிழ் எனக்கு சொல்லிக்கலே புல்லரிக்குது. அது தொடர்ந்து போகுது. என்னன்னா இவ்வளவு பாடுபட்டு இந்த செய்ததுக்கு, இந்த தமிழுக்கு ஏன் ஒரு கம்யூனிட்டி சென்டர் வேணும் என்று கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. தமிழர்கள் வீட்டுக்குள்ளே சொந்த வாழ்க்கை வாழ்றார்கள். அவர்களுக்கு ஒரு சமுதாய வாழ்க்கை வேணும். அந்த சமுதாய வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்தில் அவர்கள் தங்களோட பல கருத்தை சொல்லுவார்கள், பல செயல்பாட்டை செய்வார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள். ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து வர்ற தமிழ் தன்னுடைய அனுபவத்தை சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும். ஆரம்பத்தில் எங்க இருந்தது? எங்களோட பழைய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல சோலைகளுக்குள்ளேயும், இந்த கட்டிடங்கள் என்று ஒன்று எழும்புவதற்கு முன்னால சோலைகளுக்குள்ளேயும் ஆற்றங்கரையிலையும் அந்த தமிழர்கள் சென்ற சமூகமாக ஒன்றிணைந்தார். அதுக்கு பிறகு சங்க காலத்துல எங்க நடந்தது சொல்லுங்க? தமிழ்ச்சங்கத்துல ஒன்று கூடினார். கம்யூனிட்டி சென்டர் தான் தமிழ்ச்சங்கம். எத்தனை சங்கம்? 3 சங்கம். அந்த முச்சங்கங்கள்லையும் ஒன்று கூடினார்கள். அதுக்கு பிறகு எங்க ஒன்று கூடினார்கள்? சோழர் காலத்துல கோயில்கள்ல ஒன்று கூடினார்கள். கோயில்கள்ல 1000 மண்டபம் எதுக்கு கட்டினார்கள்? தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு. ஒரு பக்கத்துல புலவர் தங்களோட கருத்தை சொல்வார்கள், இன்னொரு பக்கத்துல புரவலர்கள் அந்த கட்டிடங்களை கட்டி வைப்பார்கள். மன்னர்கள் புரவலாக இருந்தார்கள். பிறகு மக்கள் ஆட்சி வந்த பிறகு மக்களே புரவலர் ஆனார்கள். இப்ப சாந்தாவை போல, இன்னும் பெரிய பெரிய அந்த நீதி கொடுக்கின்ற கொடையாளர்கள் போல அவர்கள் ஆனார்கள். பிறகு இன்னும் வர நாயக்கர்கள் காலத்துல பின்னால எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, மடங்கள் ஆதீனங்கள்ல அந்த தன்மை இருந்தது. அப்புறம் பள்ளிக்கூடங்கள்ல நடந்தது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தமிழ் சமூக மையம் போன்ற கட்டிடங்கள்ல, அதுவும் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற இடத்துல கட்டாயம் தேவை. அப்படி இருந்தால்தான் அந்த இப்ப அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு பெரிய சொத்து இந்த தமிழ் சமூக மையம் தான். அந்த நான் நேற்றும் சொன்னேன், இப்ப எங்கட ஆணிவேர் எங்கட தாயகத்தில் இருக்கு. அது எங்கட பாட்டன் முப்பாட்டன் அவர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் அந்த ஆணிவேரில் இருந்து கிளைச்ச பக்க வேர்கள். நீங்க எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள, எவ்வளவு துன்பம் துயரத்துக்குள்ள எவ்வளவு இடம் தாண்டி வந்திருக்கிறீங்க. பாரதி நேற்றுக்கு இதை கூட நாங்க சொல்லல, இப்ப சொல்றேன். தெய்வம் மறவார் செய்யும் கடன் பிழையார். தமிழனுக்கு பாரதி சொல்றார், அவன் எந்த தேசத்துக்கு எங்க போனாலும் கடவுளையும் மறக்க மாட்டான். அவரவர் என்ன கடவுளை கும்பிடணுமோ அது இன்ன கடவுள் என்று சொல்லல பாருங்க. தமிழர்கள்ல கிறிஸ்துவர்கள், இஸ்லாமிய, அது அவைவே சொந்தம். தன் கடவுளை மறக்க மாட்டான். அந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையையும் மறக்க மாட்டான். தெய்வம் மறவான் செய்யும் கடன் பிழையார். அப்படி இந்த மூத்த தலைமுறை, முதலாம் தலைமுறை பக்கவேர் இப்படிப்பட்ட தேசங்களை எல்லாம் கிளைவிட்டு இருக்கு. இவர்களுக்கு இங்க பிறக்கிற பிள்ளைகள் இந்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை இப்ப விழுது நிலையிலே இருக்கு. அவர்கள் கட்டாயமாக தாய் மண்ணோடு தங்களுடைய அந்த தாய் மரத்துக்கு பக்கத்துல வேறு உண்ட வேண்டும். இல்லையா அந்த விழுது அலைகின்ற பொழுது பக்கத்து மரத்துல போய் கொழுவவும் வாய்ப்பு இருக்கு. அல்லது அது வெறும் ஒட்டுண்ணியாகவே நின்று காலம் முழுக்க ஒட்டுண்ணியாகவே தனக்கென்ற ஒரு அடையாளம் இல்லாம போய் தனித்துவம் வேண்டும். அவர்களுக்கு பொருளாதார தனிப்பலம் வேண்டும், ஒரு சமூக நலம் வேண்டும். இதுக்கெல்லாம் எப்ப வரும் என்று சொன்னால் ஒரு குழுமமாக இருக்கின்ற பொழுது. இப்ப நான் நேற்று வந்த செய்தி சொன்னேன். இப்ப இன்றைக்கு பாருங்க, சைனாக்காரங்கள் அப்படி இருக்கிறாங்க, இன்னும் பல சமூகத்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இங்க நடக்குது பாருங்க. இப்ப தமிழர்கள், வசதியுள்ள தமிழர் தனக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது வெளிக்கு போகையில இன்னொரு ஆற்றல் உள்ளவனை தன்னுடைய தமிழருக்கு
வெளியிலேயே போவார். நம்முடைய ஆக்களுக்கு நாம கொடுப்போம், அது கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு வரலாம், காசு கூடலாம் குறையலாம், எங்களுடைய ஆக்களுக்கே போட்டும். அப்ப அவர் என்ன நினைப்பார், தன்னுடைய தேவை வருகின்ற இவர்கிட்ட வருவார். அது முக்கியம், அது மிக முக்கியம். அந்த அந்த கட்டமைப்பு இன்றைக்கு இருக்கும் வரையும் எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கிற மட்டுமில்லை, எங்களோட அடுத்த தலைமுறை இதை பார்த்து வளரும். இப்ப தாய் தகப்பன் தங்களுடைய ஒரு வர்த்தக முயற்சியோ அல்லது சமூக நல திட்ட முயற்சியோ அடுத்த தங்களோட பிள்ளைகிட்ட ஒப்படைக்கல, அதை அப்பா செய்ததை பார்க்கும். அப்ப அவைக்கு ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அப்ப தங்களுக்குள்ளேயே அவர்கள் கலந்து வருகின்ற பொழுது பொருளாதார பலம் இருக்கும், சமூக பலம் இருக்கும். அதனால என்ன நடக்கும், அரசு எங்களை மதிக்கும். இப்ப நான் நேற்றும் சொன்னேன், எனக்கு நேற்று அதை சொல்லுகின்ற இந்த டிசிசி செய்த ஒரு பணி, போன முறை வேண்ட விழாவில் நான் பேசிட்டு போகைக்குள்ள எனக்கு இதை நான் ஏதோ ஒரு வெறும் பேச்சுக்காக சொல்லல. நான் தாயகத்துல இருந்தாலும் வவுனியாவில் ஓமந்தையில வாழ்றேன், அடிக்கடி டிசிசியை நினைப்பேன். நான் ஒரு நாளைக்கு இப்ப ஆனியன் கம்யூனிட்டி சென்டருக்கு போறேன், என் பிள்ளைகளுக்கு அங்க விரும்பி போவாங்களே, அப்படி ஒரு இடம், அதை விட ஒரு சிறப்பு இடம் தமிழனுக்கு இந்த மண்ணில வரும், அது கட்டாயம் வரும். அதுக்கான முயற்சி தானே நீங்க செய்கிறீர்கள். அப்படி ஒன்று வருகின்ற பொழுது அதுல மேல இப்படி தமிழ் சமூக மையம் என்ற ஒரு எழுத்தோட நீங்க இப்ப இந்த புத்தகத்தை ஒரு அருமையான ஒரு கையேடு, இந்த புத்தகத்துல நீங்க அதுக்கான படம் இதுல பாருங்க, தமிழ் சமூக மையம். இப்ப அங்க அவையில பேர் போட்டிருக்கிற மாதிரி இப்படி ஒரு பெரிய கட்டிடத்துல இது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். அப்ப அங்க அப்படி ஒரு அமைப்பு வருகின்ற பொழுது எங்களோட பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அவர்களும் அந்த வாழையடி வாழையாக வருவார்கள் அவர்கள். அப்ப இதுக்கு யார் தேவை, ஒன்று கூடலாம் எல்லாம் செய்யலாம், ஆனா இதுக்கு புரவலர்கள் தேவை. என்ன இருந்தாலும் தொட்டு வேணுமே, அதை யார் கொடுக்கறது? இப்பவே நான் கேள்விப்பட்டேன். அப்ப நான் போன முறை வந்துட்டு போவேகல, அங்க இருந்தாலும் நான் இங்க நினைப்பில இருக்கிறேன்டா. இன்றைக்கு ஒரு நாளைக்கு இது சுயநலம் என்று சொல்ல முடியாது, எனக்கும் ஒரு இயலாம போய் கோல் ஊன்றி நடக்கிற ஒரு நேரம் வந்தா இந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிறேன். அப்ப நானும் இங்க வர வேண்டி வரும். அப்ப தமிழ் சமூக மையத்துல நானும் போய் இருக்க வரும். பேப்பர் படிக்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம், உடற்பயிற்சி இருக்கு, நூல் நிலையம் வரும். நூல் நிலையம் எவ்வளவு பெரிய அப்படி ஒரு இடத்தை பார்க்கல. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவர்களும் ஒன்று கூடுகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுள் நீளும் ஐயா. நிச்சயமா. அப்ப நான் போன முறை போய்க்கல டிசிசிக்கு 15 மில்லியன் அந்த முதல் கட்டம் தேவை என்ற ஒரு செய்தி இருந்தது. அப்ப பரபரப்பா நானும் அதுல பேசினேன். சாந்தா சொல்லிக்கொண்டே வந்தார். போன முறை ரமணன் அவை எல்லாம் எல்லாரும் தான் இதுல ஒருத்தர் 2 பேர் இல்ல, அது எவ்வளவு பேர் நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க. அப்ப என்ன அதான் ஊர் கூடி தேர் எடுக்கிறது. அப்ப இந்த தேர் இழுத்தா அதுக்கு அடுத்த என்ன வரும், தேர் எப்போ இழுக்கலாம், திருவிழாவில தானே இழுக்கலாம். தேரண்டு ஒன்று இருந்தா தானே ஐயா அங்க திருவிழா நடக்கும். அப்ப தேரண்டது உங்களோட கட்டிடம், அது வந்தா தானே அங்க திருவிழா நடக்கும். அதை சுத்தித்தானே எல்லாம் நடக்கும். இப்ப அதை தேரண்டு மட்டும் சொல்ல, கோயில் என்று சொல்லலாம். அந்த கோயில் இருந்தா தான் தேர் இருக்கு, தேர் இருந்தா தான் திருவிழா இருக்கு, திருவிழா இருந்தா தான் சரம் வரும், சரம் வந்தா தான் அந்த சமூக ஒன்று கூட நடக்கும். அப்ப போன முறை நான் போய்க்கல 6 மில்லியன் சேர்த்தாச்சு. சேர்த்து இருந்தது 9 மீது நடக்குமா நடக்கலான்னு போக வரைக்கும் நான் அந்த எண்ணத்தோட வந்தேன். நேற்று வந்த உடனே கேள்விப்பட்ட உடனே 17 மில்லியன் சேர்த்துட்டோம். 22 மில்லியன் ஐயா, நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டீங்க. எனக்கு நேற்று சாந்தா ஈழநாட்டு விழாவில் சொல்லிக்கல எனக்கு சரியான சந்தோஷமா இருந்தது. அதனால அதை நான் அந்த மேடையில சொன்னேன். நீங்க சாதிச்சிருக்கிறீங்க, நீங்க பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறீர்கள். இந்த புலம்பெயர் இந்த மூத்த தலைமுறை அதை செய்திருக்கு. இதுக்குள்ள இந்த 1ஆம் 2ஆம் 3ஆம் தலைமுறையும் வந்திருக்கு. 3 இல்லையென்றாலும் 2ஆம் தலைமுறை பிள்ளைகளும் கொஞ்சம் வந்திருக்கு. நிச்சயமா தமிழ் பிள்ளை நீங்க இதை செய்ததால என்ன நடக்குதுன்னா, மற்ற கம்யூனிட்டி இந்த நாட்டுல வாழ்ற மற்றவர்கள் உங்களை வியந்து பார்ப்பார்கள், பெருமையா பார்ப்பார்கள். நிச்சயமா நிச்சயம். தமிழன் அவங்க ஒன்று கூடி ஒரு இதை விட அரசாங்கம் உங்களை மதிக்கும். அரசு ஒரு நல்ல திட்டம், நீ இவ்வளத்தை சேர், நான் இவ்வளத்தை தாரன், இடத்தை தாரன், 2ஆம் கட்டத்துக்கு இவ்வளவு தாரன். இப்ப 70-80 மில்லியன் தேவை. அப்ப இப்ப இன்னைக்கு 1050 1075 பேர் ஒரு பெருந்தொகை வழங்கி 22 மில்லியனை தந்திருக்கிறார்கள் என்றா அவர்கள் எல்லாரையும் எவ்வளவு போற்ற வேணும். இந்த இடத்துல திரு தமிழறிவு சுகுமாரன் அவர்கள் இருவரை நான் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். இங்க 2 பிரதான கட்சிகள், பல கட்சிகள் இருந்தாலும் 2 பிரதான கட்சிகள் இருக்குன்னா, லிபரல் உண்டு,
கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஒன்று. ரெண்டிலும் எங்களுடைய தமிழர்கள் இருக்கிறார்கள். கரியானந்த சங்கரி மற்ற விஜயகன், இந்த 2 பேருமே தங்களுடைய அரசாங்கத்தோடு பேசி ஒரு பெரிய தொகை எங்களுக்கு வாங்கி தருவதற்கான அவர்கள் மிகப்பெரிய பாராட்டுதலுக்குரியவர்கள், போற்றுதலுக்குரியவர். அதுபோல எங்களுடைய எம்பிபி லோகன் கணபதி அவர்கள் போன வருஷம் நான் கரைக்கல, அவர்களும் இதை பற்றி மிகுந்த விருப்பத்தோடு கரைச்சார். அப்ப எங்கட எம்பியா இருக்கணும், எம்பிபியா இருக்கணும், மினிஸ்டரா இருக்கணும். இது இன்னொரு குறிப்பிடுவோம் நீதன் ஷான் என்ன, அவரும் நீங்க இங்கேயே வாழ்றபடியால அவர்கள் இந்த பேர் தெரியுது. அது நானும் இங்கே இருந்தா அது எனக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்களை நான் இந்த இடத்துல மனதார வாழ்த்துகிறேன். அப்படிப்பட்ட பெரிய அரசாங்கத்தோட இருக்கிறவன்ற உதவியும் தேவை. புரவலர்கள் என்றால் பணம் தருகிறவர்கள், அவர்கள் தேவை. இன்னைக்கு நீங்க பாருங்க, எங்கேயுமே ராஜராஜ சோழன் என்று ஒரு புரவலன் இல்லை என்றால் தஞ்சை பெருங்கோயில் இல்லை, ஆயிரங்கால் மண்டபம் இல்லை, கம்பன் அரங்கேற்றி இருக்கலாம். ஸ்ரீரங்கம், நான் கம்பன் அரங்கேற்றம் நடந்தது ஸ்ரீரங்கத்துல. அந்த ஸ்ரீரங்கம் கோயிலை கட்டின எத்தனை புரவலர்கள், ஒரு மன்னன்ல தொடங்கி இவ்வளவு பேர் அந்த 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 உபயம் செய்த அந்த கோயிலை, அங்க இருந்த அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல இன்றைக்கும் போனீங்கன்னா கம்பன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய மண்டபம் இதென்று எழுதியிருக்கிறார். அங்க போய் நின்றாலே எனக்கு கண்ணால கண்ணீர் வரும் ஐயா. அப்ப அது ஒரு கம்யூனிட்டி சென்டர் தானே. இதுக்கு புலவர்கள் வேணும், புரவலர்கள் வேணும், முக்கியமா புரவலர்கள் வேணும். இப்ப அன்றைக்கு ராஜராஜ சோழனை போல, இப்ப கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல போல, இன்றைக்கு கொடுத்த இவ்வளவு பேரும் புரவலர்கள் தான். நிச்சயம் அவருடைய பேர் கட்டாயம் நிற்கும் ஐயா. நாங்கள் மறைஞ்சு போவோம். இதை கொடுத்த புரவலர்கள் ஒரு காலத்துல மறைஞ்சாலும் இந்த கம்யூனிட்டி சென்டர்ல இந்த பேரு பொறிக்கப்பட்டு இருக்குமே, காலங்கடந்தும் அது நிக்க போதுன்னு. அந்த ஒவ்வொரு தூணும் அவர்கள் பேரை சொல்ல போகுது. அப்ப இது பணம் வரும் போகும். அதுக்கு நிலையான ஒரு காரியத்தை செய்து விட்டால் அது எவ்வளவு பெரிய தரும். இந்த இடத்திலே மீண்டும் உங்களை குறுக்கீடு சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். பலர் நீங்கள் சொன்ன பலருடைய முயற்சியால் தான் இது கைகூடிக்கிறது என்றாலும், என்னை பொறுத்தவரை நான் பார்த்த வரையிலே சாந்த பஞ்சலிங்கம் ஒரு அருமையான ஒரு பாடல் சொல்லும். மெய்வருத்தம் பாரார், பசிநோக்கார், கண்டுஞ்சார், எவ்வொரு கர்மையும் மேற்கொள்ளார், செவி அருமையும் பாரார், கர்மமே கண்ணாயினார் என்பதை போல இந்த தமிழ் சமூக மையம் கட்டப்பட வேண்டும் என்று ஆரம்பித்த காலத்தில் இது இன்று வரை அதற்காக அயராது உழைத்து கொண்டு வருகின்ற ஒரு நல்ல உள்ளம் சாந்தா. உண்மையிலே பாராட்டுகள். இது எல்லாமே இப்படி ஒரு கட்டிடம் அமைஞ்சு வந்தா அதை பாக்குற நேரம் எல்லாம் திறப்புலாக நீங்க கட்டடம் வாங்குவா நான் வருவேன். அத்திவாரத்துக்கே கூப்பிடுங்க, திறப்பு விழா இன்னும் எவ்வளவு காலம். நீங்க அத்திவார கல்லு நானும் போடுவோம். சரி, அது சாந்தா கூப்பிடுவேன், நான் வருவேன். நான் நின்று நல்லா வாழ்த்துவேன், மன நிறைய வாழ்த்துவேன். இப்பவும் வாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறேன். அப்ப இன்னும் இப்போ ஒரு திட்டம் கொண்டாந்து இருக்கிறார்கள். எனக்கு அது ஒரு ரொம்ப பிரியமானது. இந்த கையேடு மிக அழகான முறையில தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல இந்த காட்சி இது ஒரு மிக முக்கியமானது. இதுல எவ்வளவு தேவை, முதல் 15 மில்லியன் தேவைப்பட்டது, அரசு 26.3 மில்லியன் கொடுக்கும். இப்ப 2வதாக 25 மில்லியன் தேவைப்படுது. அப்ப எல்லாமா பார்க்க போனா கிட்டத்தட்ட ஒரு 80 மில்லியன். இதுல எழுவென்றாலும் இன்றைக்கு காலம் கூட காசும் பெருமதி கூடுந்தானே. அப்ப 80 மில்லியன் தேவைப்படுது. இப்ப அவர்கள் ஒரு நல்ல திட்டம் சொன்னார்கள். அது ஒரு மிக முக்கியமான திட்டம். 25,000 குடும்பம், ஒரு தனியாள் இல்ல, அது தனியாளர் 25,000 குடும்பம், ஒரு குடும்பமா அல்லது ஒரு தனிநபரோ $1,000 ஒரு கல்ல தூக்கி இந்த செங்கல் தான் வருது. எங்களுக்கு கோயில் கட்டுறதை சொல்வார். அதுக்கு ஒரு பக்கம் நம்பையில வேற, நீ மோட்சம் போகணும் என்று சொன்னா ஒரு கல்லு வாங்க, கோயிலுக்கு ஒரு செங்கல்ல வாங்கி பிள்ளரிக்குதையா. அங்க எங்க வந்து எங்கெங்க எல்லாம் அது எங்கேயோ யாழ்ப்பாணத்தின் மூலையில ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு செங்கல்ல தூக்கி தர்றதுக்கு ஒரு அருளாளன் சொன்ன ஒரு செய்தி கனடாவில தமிழ் கம்யூனிட்டி சென்டர்ஸ் கட்டுறதுக்கும் பொருந்துதே. எப்படி சொல்றார்? புல்லினால் 1 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, செல்லுமாங்காலந்தனில் செங்கல்லால் 10,000 கோடி, அல்லினும் குழலாய் கேளாய் ஆலய மடங்கள் எல்லாம் கல்லினால் கட்டுவோர்கள் கையிலை விட்டு அகலார் முகம். இந்த பேர்திக்கிறது மட்டுமல்ல, அவ கைலாயத்துல நினைச்சு வாழ்வினம் என்று ஒரு கோயிலுக்கு ஒரு செங்கல்ல தூக்கி விடும். தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு ஒரு கல்லு என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அது ஒரு நல்ல திட்டம். 25,000 பேர் தலைக்கு $1,000 படி கொடுத்தால் முடிஞ்சது. சிம்பிளா நாங்க கட்டிட்டு 25 மில்லியன் சேர்ந்துடும். அது நடக்கும் ஐயா, நிச்சயமா நடக்கும்.
அவ்வளவு பலம் கொண்ட அவ்வளவு நான் வர வர பார்த்து கொண்டு வரேன். கனேடிய மக்களின் மனம் நல்ல விசாலமா வருது. அதுவும் குறிப்பாக இந்த புரவலர்களுடைய மனம் மிக அற்புதமான பலத்தோட வருது. அதுக்கு நான் கோடி நன்றியும் வாழ்த்தும் சொல்லுகிறேன். அந்த நல்ல மனவளம் உள்ளவர்களாக அந்த அடுத்த தலைமுறை தங்களுக்குள்ள வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்ப அடுத்து வர்ற பிள்ளைகளும் வாழையடி வாழையாக அந்த தன்மையில வருது. இப்ப இன்னைக்கு நீங்கள் சைனீஸ் கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுக்குள்ளேயே எல்லாம் கொடுக்கிறார்கள், வாங்குறதெல்லாம் செய்யறார்கள். தமிழரும் அப்படி செய்யணும். நான் நேற்றைய பேச்சிலையும் அது சொன்னேன். என்ற மகன் அதுக்கு இப்ப மகன் சொல்லி மந்திரம் தானே. நீங்க கல்யாணத்தை சொல்லியிருக்கலாம், பூப்புனித விழாவை சொல்லிட்டீங்க. அது பூப்புனித விழாவை பற்றி சில பல விமர்சனங்கள். நான் என்னப்பா செய்ய, உங்களை போல இங்கேயா இருக்கிறேன், நான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். அப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அது என்ற ஒரு அனுபவ குறைவா இருக்கலாம், ஆனா விஷயம் உண்மைதான். இப்ப எந்த மகன் கல்யாண வீட்டுக்கு நான் என்ன ஒரு தமிழ் போட்டோகிராஃபரையோ வீடியோகிராஃபரையோ கூப்பிடுறேன். நான் என்ன நினைக்கிறேன், ஏன் வெளியில இந்த காசு போவார், அது கொஞ்சம் கூடலாம் குறையலாம் இந்த தமிழாக்களுக்கே போட்டும். அவர் என்ன நினைப்பார், நாளைக்கு தமிழருவி சார் ஒரு வீடு வாங்கி விற்கிறவராக என்ன, நான் அது செய்ய போறதில்லை. ஒரு புலவர் என்ற பையங்களை சாரை கூப்பிடுவோம், வெளியாளையும் கூப்பிடுவோம். அப்ப அந்த காசு எங்க சுத்துது, எங்களுக்குள்ளேயே சுத்துது. இதுதான் நலன், பொருளாதார நலன். இப்படி சமூக நலன் இல்லாம இருக்கு. இது செய்யறதுக்கு என்ன வேணும், பேசி பறஞ்சு கூடி ஆடி படிச்சு குளிச்சு நீந்தி விழா நடத்துறதுக்கு ஒரு இடம் வேணும். அது கட்டாயம் வேணும் தானே. நிச்சயமா தஞ்சை பெருங்கோயிலினுடைய 1000 மண்டபம், ஸ்ரீரங்கத்தினுடைய 1000 மண்டபம், தமிழ்ச்சங்கத்தின் கட்டிடம், இன்றைக்கு வரையும் வர்ற மிகப்பெரிய கட்டிடம் இல்லாமல் எதுவுமே செய்ய. கட்டிடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கட்டிடம்ன்றது வெறும் கட்ட போற இடம். இப்ப உங்களோட தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்கு இருக்கிற இடம் கட்டிடம் தான், கட்டடம் இல்லை. அது கட்டி முடிஞ்சு அது பூரணமா அதுக்கு திறப்பு விழா செய்கிற ஆண்டு அது கட்டடமா மாறும். அப்ப அது வர்ற பொழுது அது எவ்வளவு நன்மையை செய்யும் என்றது இப்பவே நான் நினைச்சு பார்க்கிறேன். காலத்தால் அழியாது எங்கட அடுத்த சந்ததிக்கு நாங்க விட்டு போற ஒரு பெரிய சொத்து தமிழ் கம்யூனிட்டி சென்டராக இருக்கும். ஆகவே நீங்கள் எல்லாரும் உங்களை மனம், நீங்க செய்கிறது ஒரு நல்ல காரியம் ஐயா. நல்ல இலங்கையில இருக்கிற எனக்கே அந்த உணர்வு இருக்கு. கனடாவில் ஒரு தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்ப நீங்க இருக்கிற நீங்கள் அது உங்களோட சொத்து தானே. அது ஒருத்தருக்கு உரியது இல்லையே, எங்களுக்கு உரியது, எங்களோட தமிழ் சமூகத்துக்கு உரியது. அடுத்து வாழையடி வாழையா வரப்போற எங்களோட 2ஆம் 3ஆம் 5ஆம் 6ஆம் எத்தனை தலைமுறைக்கு போக போகுது. கட்டிடங்கள் நிக்கத்தானே போகுது. இப்ப எங்களோட ஊர் கட்டிடம் மாதிரியா, இயற்கை கட்டிடம் இன்னும் நல்லா நிற்கும். அப்ப அதுக்கு நாங்கள் இந்த முயற்சிக்கு நிச்சயமா கை கொடுக்கணும். புறவிலர்கள் மட்டுமல்ல, எங்களால் முடிஞ்ச அந்த காலத்துல ஆர்வ நாவலர் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு போய் பிடியரிசி தானம் கேட்டார். இப்ப கூட ஒவ்வொரு நாளைக்கு $1 எடுத்து சேர்த்தா கூட நீங்க சேர்த்து கொள்வீங்க. ஒரு வருஷத்துக்கு $365 வந்துடும். அப்ப அது எப்பவும் கொடுக்கலாம் தானே. அப்ப ஒரு 2-3 வருஷம் $1 படி சேர்த்தா கூட. ஆகவே இல்லதும் கூட நிதி மிகுந்தவர் நிதி குவைத்தாரி, பாரதி கேட்கிறார். காசுகள் உள்ளவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர். இதை குறை சொல்லாது. ஒற்றுமையில உன்னிட்ட இல்லாட்டாலும் 4 பேருக்கு சொல்லி, இப்ப நான் அதைத்தானே செய்யறேன். 4 பேருக்கு இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் உங்களோட யுகம் போல எத்தனை இருக்கு, எல்லாருக்கும் சொல்லி எடுத்து சொல்லி இந்த நல்ல பணிக்கு உதவி செய்ய வேணும். அந்த திட்டம் நல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு 25,000 பேர் $1000 வீதம் கொடுத்தா அந்த எண்ணம் நிறைவேறி 25 மில்லியன் மிக இலவா வந்து சிறப்பா வந்துடும். இதால நாங்க என்ன செய்யறோம், எங்களோட அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறோம். நாங்கள் வெறும் அலைஞ்சு போற விழுதுகள் அல்ல, எங்களுக்கு விருட்சங்கள் இங்க நிக்குது, அவைக்கு பக்கத்துல நாங்க நிக்கணும். இந்த கம்யூனிட்டி சென்டர் வந்தாலே விழுதுகள் வேறு ஒன்றிடும். ஐயா நல்ல ஒரு பாயிண்ட் ஐயா, அந்த பாயிண்ட் நல்ல ஒரு பாயிண்ட். ஒரு விஷயத்தை நான் இன்னும் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஐயாவுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஸோ இருந்தாலும் இப்போ நடைமுறையில் நாங்கள் ஏன் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் வேணும்னு சொல்லி ஆரம்பத்தில் இதை பற்றி திங்க் பண்ணிக்கல. இங்கே நாங்கள் பார்க்கல வந்து எங்களுக்கான இப்போ நாங்கள் இங்கே வரும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரவின்னா, நாங்கள் இங்கே எவ்வளோ எப்படியான நிலைமையில வந்துடுறாங்க. ஒரு சூக்கேஸோட வந்தாங்க. இன்றைக்கு நாங்கள்
பலமாக இருக்கின்றோம். இங்க சொன்ன மாதிரி மினிஸ்டர் எம்பிபி கவுன்சிலர்னு சொல்லி ஒரு லைன்லயே வச்சு கொண்டிருக்கிறோம். எங்களை விட தொகை குறைஞ்சாக்கள் கூட எத்தனையோ 1, 2, 3 கம்யூனிட்டி சென்டர் கூட கட்டியிருக்கிறோம். தமிழாக்கள் எங்களுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி சென்டர் கட்ட இல்லை. ஸோ அதின் அடிப்படையில் தான் நாங்கள் மத்திய மாகாண அரசாங்கங்களோட போராடி இந்த ஒரு அமௌண்ட்டை நாங்கள் எங்களுக்கு கட்டுறதுக்காக செய்கிறாங்க. பட் அதே மீறி ஏன் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால், இங்கே 175, 180 தமிழ் ஆர்கனைசேஷன் இருக்கின்றது. பள்ளிக்கூடமாக இருக்கலாம், ஊர ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம். ஸோ ஆனால் அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை போல ஆக்கலாம். அதை நாங்கள் இப்போவும் ரன் பண்ணி கொண்டு வருகிறோம். முதல் நாங்கள் தொடங்கி 75, 80, 100 பேர் சொல்லி தொடங்கினாங்க. இப்போ வந்து 10 பேர் அங்கே இருக்கிறது அருமையாக இருக்கின்றது. எல்லாரும் பிஸியா போயிட்டார்கள், எல்லாரும் போயிட்டார்கள். அப்ப ஆக்கள் குறைஞ்சு கொண்டு போது பிள்ளைகள் வந்து அங்க வருவதில்லை. ஸோ காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த ஆர்கனைசேஷன் எல்லாம் இல்லாம போயிடும், மறைஞ்சு விடும். ஏனென்றா எங்களை புரியக்க அதுவும் செத்து விடும். ஸோ அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. ஸோ நாங்கள் அவைகளுக்கான ஒரு அடித்தளம் தேவை. அவைகளுக்கு என்ன தேவை? அவை ஒரு கலாச்சாரத்தை நடத்துவதற்காக ஒரு ஆடிட்டோரியம் தேவை. அவர்கள் வந்து பொழுதுபோவதற்கு ஒரு ஜிம்மோ அல்லது ஒரு மியூசிக் தியேட்டரோ ஏதோ ஒன்று அவைக்கு செய்து கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அப்படின்னு சொன்னால் அவர்கள் அதிலேயே வந்து ஈடுபாடுவார்கள். ஒரு பிள்ளை அங்கே வரும்பொழுது இன்னும் 5 பிள்ளையை கூட்டிக் கொண்டு வரும். ஸோ அவர்கள் வந்து தொடர்ந்து இந்த ஆர்கனைசேஷனில் வந்து மறையாமல் பார்த்துக் கொள்வார்கள். அப்புறம் அவர்கள் அந்த ஆர்கனைசேஷனில் போய் கொண்டிருப்பார்கள். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஐயா முதல் சொன்ன மாதிரி சென்ற வருடம் ஒரு பெரிய ஒரு எல்லா பாடசாலைகளும் செய்து ஒரு காலா நைட் செய்தவர்கள் தமிழ் சமூக மையத்துக்காக. தமிழ் சமூகம் முதல் ஒவ்வொரு பாடசாலைகளும் தாங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள். பின்பு அந்த விழாவை நாங்கள் அரேஞ்ச் பண்ண பிறகு 48 55 பாடசாலைகள் ஒன்றாக வந்து ஒரு காலாவை செய்தார்கள். பாருங்கள், எங்க இருக்கு, நாங்கள் ஒற்றுமையை கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த பாடசாலைகள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, அவைய காலாக்கு இவைய கூப்பிடினா, இவைய காலாக்கு அவைய கூப்பிடினா, மாறி மாறி எல்லாரும் ஒற்றுமையாக வந்து விட்டோம். பாருங்கள், அது அங்கதான் தமிழ் சமூகம். இது வந்து தமிழ் சமூக மையம் இன்னொரு ஆர்கனைசேஷன் இல்லை, இது ஒரு காப். இது வந்து எல்லாரையும் அப்படியே உள்வாங்கி எல்லா குறைநிறைகளையும் ஆராய்ஞ்சு எல்லாருக்காக வாழ போற ஒரு பெரிய ஒரு டாப் லீடர்ஷிப் தான் தமிழ் சமூக மையம். ஸோ இப்போ நீங்கள் அதே மாதிரி யூனிவர்சிட்டியை பாருங்க. முதல்ல இங்கே வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிகள் செய்து கொண்டு இருந்தவே நாங்கள் ஒரு எல்லா யூனிவர்சிட்டியும் சேர்த்தா போல இப்போ எல்லா யூனிவர்சிட்டியும் உண்டா வருது. ஸோ இது வந்து இதுதான் அவதான முன்னேற்றம். அதான் முன்னேற்றம். இது வந்து ஒரு கப் எல்லாரையும் இழுத்து வாங்கி செய்து கொண்டிருக்கிறது தான் இந்த சொல்லுங்க. இப்ப அவர் அந்த உள்முழுத்து பேசுற வெளியில நின்று பேசுற இங்கேயே இருக்கிறபடியால் இந்த பார்க்கடல்ல இருக்கிற மீனுக்கு ஒரு சுத்து வர என்னென்ன இருக்குன்னு தெரியும் தானே. நல்ல விஷயம். இந்த இப்ப பாருங்க, அந்த பெரிய அளவுல போன முறை நடந்ததால அந்த ஒன்று இப்ப அவர் சொன்ன மாதிரி அந்த கம்யூனிட்டி சென்டர்ல இளம் பிள்ளைகளுக்கு கவரக்கூடிய இப்ப ஸ்விம்மிங் பூல், அவர்கள் ஜிம் இப்படிப்பட்டதில் இருக்கின்ற பொழுது அவர்கள் தாங்கள் அங்க பெறுவார்கள். வருகின்ற பொழுது அதை பழகி எங்களோட பழைய விளிமியங்களுக்கும் அவர்களுக்கு இலவாகவும் அது ஒரு நல்ல விஷயம். இப்ப இந்த ஊர்கூடி தேர் இழுத்தது இன்னும் ஒன்றையும் இந்த இடத்துல நினைவூட்ட விரும்புகிறேன். பொதுவாக நீங்கள் இந்த மோல் என்று சொல்லப்படுகிற வர்த்தக நிலையங்களை போனீங்கன்னால் மாலை நேரத்திலே வயதானவர்கள், எங்களுடைய தமிழர்கள் வயதானவர்கள் ஒரு 5 பேர் அந்த டீம் ஹோட்டல்லையும் சாப்பாடு இருப்பினும் வேலைக்கு போகிற வீட்டிலையும் இருக்க இல்லாது, வெளியிலையும் போக இல்லாது. அப்படி ஆற்றியோரு கட்டிடத்தில் நான் கடவுளே வயது வயது போகணும்னு சொல்றேன். அப்படி ஆனால் இந்த தமிழ் சமூகம் வந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து பத்திரிகை படிக்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம், ஓய்வெடுக்கலாம். இந்த மூத்த நிலையிலும் முதிர்ந்த நிலையிலும் ஒரு பாதுகாப்பு தளமாக நிச்சயமா தமிழ் சமூகம் இருக்கும். அதாவது வந்து தமிழ் சமூக மையத்துல வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற அவ்வளவும் கிடக்குது. அதாவது வந்து யாழ்ப்பாண லைப்ரரிக்கு இணையாக ஒரு நல்ல ஒரு தரமான லைப்ரரி ஒன்று வருகின்ற தொழில்நுட்ப முறையில. ஸோ அங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து சமரில் வந்து எத்தனையோ புக் ரிலீஸ் வருது, சிடி ரிலீஸ் வருது. ஆனா அதெல்லாம் இங்க யார் பாதுகாத்து வச்சிருக்கணும் இல்ல. பாருங்க, KS பாலச்சந்திரன் நாங்கள் சின்ன வேலை இருக்கும் பொழுதையும் என்ன ரைட்னு சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு 2 கேள்விப்பட்டு நாங்கள். அவர் என்று இந்த உலகத்துல இல்லை. ஆனா அவருக்கு பொக்கிஷங்கள் எங்க பாதுகாக்கப்படுகிறது. நாளைக்கு மணியண்ணன் ரைட் மார்க்கேந்திரன் ஒன்று நாங்கள் பார்க்கணும்னு சொன்னா எங்க போகணும்? தமிழ் சமூக மையத்துக்கு வரணும். அதுதான் இந்த சேமிப்பு களஞ்சியம். ஸோ எல்லாட்ட புக்களையும் சேமிச்சு வைக்கிறது, எல்லாட்ட அறிவுகளையும் அங்கே நாங்கள் பூத்து வச்சாதான் நாளைக்கு ஒரு ஜெனரேஷன் எங்களை விருதுகள் வந்து ஒன்று தேவைன்னு சொன்னா அங்கே போய் தேடி பார்க்கவும். ஸோ தேடி பார்க்கறதுக்கு ஒரு இடம் ஒன்று வேணும்.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிஹெச்டி செய்யறவருக்கு ஒரு திசிஸ் எழுதுறதுக்கு ஈழத்து கலைஞர்கள் ஈழத்து நாடகங்கள்னா அங்க வந்து முழு அதே மாதிரி தான் அந்த நான் எக்ஸாம்பிளுக்கு லைப்ரரி சொன்னாலும் அங்க வந்து ஒரு ஜிம் ஒன்று இருக்கிறது, பெரிய ஜிம் ஒன்று வர போறது, இன்சைட் வாக்கிங் ட்ராக் வருது, அவர்கள் நடப்பயிற்சி, அதாவது இன்சைட்லேயே நடந்து அவர்களை செய்து கொள்ளலாம். சகல முழு அளவிலான ஒரு தமிழ் சமூக மையம் வரவன் பண்ணதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு காலம் $70-80 மில்லியன் சேர்க்கறதுக்காக நினைக்கிறோம். இப்போ சின்ன ஒரு சமூக மையம் கட்டுறது நாட் வெரி ஈஸி. கவர்மெண்ட் காலத்துக்கு வைஎம்சி மாதிரி ஒரு சின்ன ஒன்றை கட்டிட்டு நாங்கள் சமூக மையம் கட்டிட்டோம்னு சொல்றதுல வந்து உடன்பாடு இல்லை. ஒன்றை கட்டினால் வடிவாக சாப்பாடு கொடுப்போம் மாதிரி சாப்பிடுவோம். ஸோ ஒன்றை கட்டினால் தரமான முதலாவது தமிழ் சமூக மையம் இலங்கைக்கு வெளியாலே அமைய இருக்கின்ற முழு அளவிலான சமூக மையம் இதுவாக இருக்க வேண்டும். ஆனால் இது வந்து ஒரு ஆரம்ப சமூக மையம் தான் ஒழிய இதை மாதிரி இன்னும் கனகன சமூக மையங்கள் வர வேண்டும். எங்களோட சனத்தொகையின் தொகைக்காக பிரம்டன்லயோ மிஸ்ஸாக்காலையோ 2-3 நாள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிதான் எங்களோட தமிழ் கலாச்சாரம் இன்னும் ஓங்கும். சாந்தா அவர் சொன்ன மாதிரி இந்த அன்னரை அவரை பற்றி சொன்ன எனக்கு இன்னும் ஞாபகம். அன்னரை கேட்கல சித்தங்கணி பண்டத்தரப்பு சில்லால இறங்கு சித்தங்கணி பண்டத்தரப்பு சில்லால இறங்குன்னு சொல்ல சித்தங்கணி காரணம் பண்டத்தரப்பு காரணம் படியால் இறங்காம சில்லில விரிச்சு சில்லால இறங்கு. இது எவ்வளவு புகழ்பெற்றவர். அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கேன் இதெல்லாம் கேட்க இவ்வளவு சந்தோஷம். எத்தனை வருஷமாச்சு அதை கேட்டு அவர் சொல்லிக்கல. இப்ப நான் சொன்ன அந்த தஞ்சை பெருங்கோயில் அப்படி அந்த சமூக மையம் இருந்தது போல கடைசியா எங்களுக்கு இருந்தது யாழ்ப்பாண நூலகம். அந்த நான் நடிச்ச அந்த தீப்பந்தம் படத்துல கூட அந்த நூலக எரிப்பு பெரிய நூலகம் இருந்தது, அது அழிஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு நீங்கள் இந்த பொருளாதார நலன் பண்றா அதுக்கு சமூக நலன் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அப்படிப்பட்ட அந்த கட்டாயம் இது நீங்க இதை அமைச்சு போட்டீங்கள் என்று சொன்னா அதான் சின்ன அமைக்க கூடாது. உள்ளுவது உயர்வுள்ளல் என்று புலவர்கள் சொல்வார்கள். உள்ளுவது உயர்வுள்ளல் நினைக்கிறப்ப எவ்வளவு முடியுமோ பெருசா நினை. அதை பெருசா நினைச்சாதான் நடக்கும். நினைச்சதானே நடக்கும். மனம் கொண்டதே மாளிகை. அப்ப அப்படி அமைஞ்சா நீங்க உலகத்து தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருப்பீங்க. ஏன்னா இது இன்னும் என்ன உங்களுக்கு இந்த நாட்டுலதான் இலங்கைக்கு வெளியே நிறைய ஈழத்தமிழர்கள் இருக்கிற 4 லட்சம் பேருக்கு குறைவாக இருக்கிறீங்களே. அப்ப இவ்வளவு பேரும் ஒரு சுடுக்கு போட்டா செய்து கொள்ளலாமே. இப்ப இதை இன்னும் நீங்க நல்ல வடிவா எடுத்து சொன்னா சாதாரண வீட்டுல இருக்கிற இந்த எங்கட கனடாவில தமிழ் குடும்பத்துல இருக்கிற ஒரு தங்கச்சி ஏன் ஒரு பிள்ளை தான் செலவு செய்யறதுல ஒன்றை எடுத்து ஒரு உண்டியல்ல போற இது சமூக மையத்துக்கு அப்படி ஒரு திட்டத்தை நீங்க ஒரு உண்டியல் கொடுக்கறது மூலம் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாலே அப்படி அது நடக்குமா இருந்தா இப்ப எங்கட ஊர்ல எல்லாம் கோயிலுக்கு கண்டு உண்டியல் வைக்கிறது. இது ஒரு கோயில் தானே, இது ஒரு கலை கோயில், ஒரு சமூக கோயில். அதுல நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த $1 போட்டாலே சிறுதுளி பெருவெள்ளம். அப்ப இதுக்கு இப்ப என்ன சொல்லுன்னா இப்ப நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த தஞ்சை பெரியாவோ இல்ல அந்த ராயராய சோழன் இல்லாத பேரலையும் பொறிச்சோன்னா இப்போ போற பரம்பரை வந்து தாத்தா அப்பா அப்பா பெரியப்பான்னு சொல்லி அந்த பேர்ல பாக்குற மாதிரி தான் இங்கேயும் ஒரு திட்டம் வந்து எங்களோட இருக்கின்றது. ஒவ்வொரு பவுண்டிங் மெம்பர்ஸ் அதாவது வந்து ஒவ்வொரு தொகைக்கும் வந்து நாங்கள் 2500 பேர்ட்ட பேரை வந்து நாங்கள் அங்கே பொறிக்க போகிறோம். ஸோ நாளைக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு $10,000 அங்கே கொடுக்கும் பொழுது எனது பேர் வந்து அங்கே பொறிக்கும் பொழுது நாளைக்கு இந்த பிள்ளையோ அங்கே வேற அப்பாண்ட பேர் இருக்கு, அப்பப்பாண்ட பேர் இருக்கு, தாத்தாண்ட பேர் இருக்கு, கிராண்ட் அதெல்லாம் நாங்கள் முக்கியம். நாங்கள் கொடுத்ததோட மட்டும் இது முடியவில்லை. உங்களுக்கு தொகைக்கு ஏற்ப அங்க வந்து உங்கள் பெயர்கள் பொறிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு தூணும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு செங்கற்களும் இந்த செங்கற்கள் வந்து $1000 வந்து நாங்கள் நீங்க சொன்ன மாதிரி 2500 பேரை வந்து நாங்கள் 25,000 பேர்கிட்ட வந்து $1000 படி அந்த 25 மில்லியன் டார்கெட் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அந்த ஒவ்வொரு செங்கற்களும் அங்க பேர் பறிக்க வேண்டும். என்ன சொன்னா இது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நாங்கள் உண்டாக்குறோம். என்ன சொன்னா ஒவ்வொரு இப்ப உதாரணத்துக்கு ரவி என்ன ஒரு $1000 தருவாராக இருந்தால் அவரது வாழ்க்கை வரலாறு தருவாராக அவர் கூட தந்துட்டார், 10,000 தந்துட்டார். பேர்ல போறார். சோ அப்ப அந்த $1000 காலங்களுக்கு நாங்க இன்னொரு செய்யறோம்னு சொல்லிட்டோம்னா இப்ப அவர்களது வாய்ஸ் ரெக்கார்ட் அதாவது வந்து இப்ப ரவியன்னையை பற்றி நாங்கள் அவர் தன்னை வாயில சொல்லுவார், நான் கடவுள் ரவீந்திரன், நான் இன்னது இந்த நாட்டுக்கு இப்போ வந்தனா என்ன செய்தனான் நான் என்னென்ன செய்யறான்னு சொல்லி அவற்றை வாய்ஸ் ரெக்கார்டு நாங்கள் அங்க புதிய தொழில்நுட்பத்தின்படி அங்க பதிஞ்சு வச்சிருக்கின்றோம். ஸோ இன்னொரு பரம்பரை வர வரும்பொழுது யார் கணபதி ரவீந்திரன் கேட்கும் பொழுது அவர்களுக்கான நம்பரை அடிக்கும் பொழுது இவரது வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வருது.
So, புதிய தொழில்நுட்பத்தின்படி அதை செய்யணும். அந்த $1000 இல்லாம போனாலும் உங்களது வாய்ஸ், உங்களது இவர் வந்து சொல்லும் பொழுது இவர் தனது மனைவியை பற்றி சொல்லுவார், பிள்ளைகளை பற்றி சொல்லுவார், அவர் என்னத்தை இழந்தார், என்னத்தை மேக் பண்ணினார் என்று எல்லாத்தையும் சொல்லுவார். அவருக்கு அன்லிமிட்டடா அவர் இன்னும் கதைக்கலாம். அது அவற்றை ரெக்கார்ட். ஸோ அவற்றை தொழில்நுட்பத்தை நாங்கள் அங்கே பதிஞ்சு வச்சிருப்போம். ஸோ அது வந்து பரம்பரையாக ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒவ்வொருத்தர் தெரிஞ்சு கொள்வதற்கான புதிய தொழில்நுட்பம் இந்த $1000 இருக்கின்றது. சிறப்பு, மிகச்சிறப்பு. அப்ப நான் சொன்னேன், இது ஒரு முன்னுதாரணமா மற்ற உலக தமிழர்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். அவர்களும் தூண்டப்படுவார் தங்கட இடத்துல அதை நினைப்பேன். இப்ப இது 2 இடத்துல இதுக்கு முன்னால நீங்க சொல்லிக்கல. எனக்கு சிங்கப்பூர்ல காத்தோங் செண்பக விநாயகர் ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து சொற்பொழிவுக்கு போவேன். போன முறையும் இங்க வந்துட்டு அங்கதான் கந்த சஷ்டிக்கு போனேன். அங்க அந்த கோயிலை புனரமைச்ச நேரத்துல அங்க அந்த குறிப்பிட்ட 10,000 சிங்கப்பூர் டாலர் கொடுத்தவைன்ற பேர் அந்த கோயில்ல அப்படியே எழுதி அப்படியே அது நிரந்தரமாவே பொறிச்சிருக்கு. ஜெர்மன்ல இருக்கிற ஹம் அம்மன் கோயில், அந்த ஒரு பெரிய புகழ்பெற்ற கோயில். என்ற நண்பர் மேலிக்குமரன் சொல்வார், அவர் ஜெர்மன்ல கனகாலம் இருந்தவர், இப்ப எங்கட இலங்கையில தாயத்துலதான் வந்து இருக்கிறார். அவர் சொல்வார், அந்த ஹம் அம்மன் கோயிலுக்கு கீழே அதுக்காக அந்த நிதி வழங்கினவர்களுடைய பெயர்களை செப்பு தகட்டுல எழுதி மூலஸ்தானத்துக்கு கீழே அப்படியே பதிச்சிருக்கு. என்றைக்காவது ஒரு நாள் அந்த கோயில் இல்லாம போனா கூட மண்ண தோண்டைகள் அதுக்குள்ள இருந்து ஜெர்மன்ல ஈழத்தமிழன், அந்த விலாசம் ஈழத்தமிழன் பேர் செப்பு பட்டயமா வெளியில வரும். அப்ப இதெல்லாம் ஒரு அது அந்த ஒரே நேரத்துல இந்த மந்திரங்கள் அது இழுக்குது, அவருடைய பெயரோடையே அது இழுக்குது. அப்ப இப்படி இன்னைக்கு புலம்பெயர்ந்து போனாலும் நிலைபெயராத பணிய, அது இன்றைக்கும் காலத்தால் அழியாத பணிய செய்கிற இந்த ஒரு நல்ல முயற்சியை நான் மிகவும் வாழ்த்துகிறேன். இந்த முயற்சி செய்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஆகவே இதுக்காக என்னென்ன முயற்சி எடுக்க முடியுமோ, இங்கே இந்த கனடாவில் வாழ்கிற எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள், நான் நேற்று சொன்ன மாதிரி இளநாட்டுல இந்த முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை எடுத்து சொல்லுங்க. இது ஏன் எவ்வளவு முக்கியம். நீங்களும் எங்களோட காலத்துக்கு பிறகு இந்த கம்யூனிட்டி சென்டர் உங்களுக்கான இடம் என்பதை சொல்லி சொல்லி வளவுங்க. அப்படி வீட்டுல சண்டை பிடிச்சாலும் நாங்க முந்தி எங்க ஓடுறாங்க, கேணி அடிக்க ஓடுறாங்க அல்லது கோயில் அடிக்க ஓடுறது. அது மாதிரி நீங்க கம்யூனிட்டி சென்டருக்கு ஓடி வரலாம். அங்க அப்படி 4 பேர் வருவினம் இல்லை. அங்க பேசலாம், பறையலாம், மனம் விட்டு கதைக்கலாம், ஆறலாம். அப்ப அங்க எல்லாம் இருக்கும். அந்த பணிக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டு மனமாற நான் இதை வாழ்த்துகிறேன். இந்த பணி நிறைஞ்ச அளவில் வெற்றி பெற நீங்க எல்லாரும் பெருதுளி பெருவெள்ளமாக உங்களால் இன்றைக்கே இப்ப ஏற்கனவே நீங்கள் அதை எனக்கு அது பெரிய சந்தோஷம். அதை தாண்டி 22 மில்லியன் நேற்று இது மனம் விட்டு சொல்றதானே, இதுல ஒன்றும் இல்லை. எனக்கு இங்கத்தே அந்த நடைமுறை இவங்களை பெருசா எனக்கு அந்த மில்லியன் கணக்கு நிக்கல. ஊர்ல லட்சம், இப்ப அது கோடிக்கு வந்துட்டு நம்ம லெவல் லட்சம் தானே. அப்ப நேற்று அது 60 மில்லியன்ன்றது மனதுல நின்று கீழே சொல்லிக்கல 15 லட்சம். வீட்டை போய் பிள்ளைகளிட்ட சரமாரியா அபிஷேகம் நடந்தது. சொன்னேன், மனைவி சொல்லே மந்திரம் என்ற காலம், மகன் சொல்லே மந்திரம். அது பெருமைதானே ஐயா. அந்த பிள்ளைகள் நாங்க பார்த்து கொண்டிருக்க இந்த தலைமுறை வந்து எங்களை அவரே நீங்க சொன்னோட நான் சாதாரண மோத போது சாதாரண ஒரு மாதிரி பார்த்து 15 லட்சமா நானே 1.5 லட்சம் கொடுத்துருக்கேன். அவர் சொன்னது எனக்கு காரக்குள்ள ஆறுதலா இருந்தது. இங்க எல்லாம் அதை புரிஞ்சு கொள்ளுவாங்க. இனி நான் பிள்ளைய விட மாட்டேன். அதுல வந்து இப்ப அங்க இருந்து வர்றவர்கள் இப்ப லட்சம் மில்லியன் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் விளங்கும் தானே. அது வந்து ரவினா முடிப்பாக்கு முதல் ஒரு கம்யூனிட்டி சென்டர் இப்ப கரைவேல பார்த்து கொண்டிருக்கணும். அவர்களுக்கும் விளங்க வேணும் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் தற்போது எல்லாமே என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் போன வருஷம் சென்ற வருடம் நாங்கள் வந்து 3 வருடம் 4 வருட தவணை அடிப்படையில் தான் எல்லாம் பிளச் எல்லாம் எடுத்துறாங்க. ஸோ ஒரு $10,000 தருவதாக இருந்தால் அவர் 4 வருடங்கள் தரலாம். 2,500, 2,500, 2,500, 4 வருடங்கள் தரலாம். இப்பவும் அதே மாதிரி தரும். ஒரு $1,000 தருவதாக இருந்தால் உடனே பே பண்ண தேவையில்லை. 4 வருடங்களாக கொடுக்கலாம். கட்டி முடிக்கும் வரையும் கொடுக்கலாம். இவங்க கட்டுவாங்களான்னு சந்தேகப்படுறவர் கட்டினா பிறகு தரலாம். ஸோ இல்லை சந்தேகங்கள் அது பிரச்சனை இல்லை தானே. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து கனடங்கள்ல அந்த ஆக்கள்லாம் சில இடங்கள்ல. ஸோ அப்போ அதனால சில சந்தேகங்கள் இருக்கு. இவங்க காசை கொண்டு ஓடிடுவாங்களோ அவங்களுக்கு கூட கட்டினா அப்புறம் கூட தரலாம். அது எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் கட்டுவதாக நாங்கள் தருவதாக ஒத்துக்கொள்ளலாம். கவர்மெண்ட் கேட்குது என்னன்னு சொல்லி சொன்னா,
ஸோ நாங்கள் போன வருஷம் தொடங்கின இது போன வருஷம் வந்து நாங்கள் எல்லோட வந்து 15 மில்லியன் Success. அது சக்ஸஸாக போயிட்டுது. ஆனால் இது வந்து பேஸ் ஒன் ரெண்டாம் கட்டம். ரெண்டாம் கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டிய காரணம் இருக்கோம். என்ன முதல் கட்டத்திலேயே ரவினா உங்களுக்கு தெரியும் 15 மில்லியன்ன்றது வந்து இந்த கட்டிடம் சம்பந்தமான நிலத்துக்கு தான் தேவை. அதுக்கான உள் அமைப்புகளுக்கு தேவை இன்னொரு 6 மில்லியன் 7 மில்லியன். அப்போ நிச்சயமா 22-23 மில்லியன் ஒரு பாட்டுக்கு தேவை. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி செய்யணும்னா கவர்மெண்ட் வந்து 26.3 மில்லியன் எங்களுக்கு ஆத்திருக்கின்றது. என்ன மாதிரி தருமன்னு சொல்லிட்டுன்னா நீங்கள் ஒரு நிலத்துல வேலையை தொடங்கினால் வேலை தொடங்கிட்டு நீங்கள் ஒரு $10,000 அவர்களுக்கு ஒரு இன்வாய்ஸை கவர்மெண்ட் கொடுத்த உடனே அவர்கள் வந்து 6,200 தருவார்கள். மிச்சம் 3,700 நாங்கள் அந்த கமிட்மெண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். ஸோ அந்த அமௌண்ட்டும் அவர்கள் கட்டி முடியும் வரையும் தந்து கொண்டே இருப்பார்கள். ஸோ கடைசி கட்டி முடியும் வரை நீங்கள் அந்த கவர்மெண்ட்ல இந்த காசு எடுக்க முடியாது. கட்ட தந்து கொண்டிருப்பார்கள். ஸோ கட்டுறதுக்கு எங்களுக்கு 40 மில்லியன் தேவைன்னு சொன்னா அவர்கள் வந்து 26 மில்லியன் இருக்குமென்னு சொல்லி சொன்னா எங்களோட காசு அங்கே இருக்க வேண்டும். ஸோ அப்போ நாங்கள் வந்து அவர்களது சட்டப்படி இந்த மாதம் மார்ச் மாதம் 31ஆம் தேதிகளில் நாங்கள் பேங்க்ல வந்து $3 மில்லியன் காட்ட வேணும். அவர்களுக்கு எங்களிடம் 3 மில்லியன் இருக்கின்றது. அந்த 15 மில்லியன்ல 3 மில்லியன் சேர்த்து விட்டோம். நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போக போறோம்னு சொல்லி அப்போ போன வருஷம் தந்தவர்கள் நாங்கள் என்ன கேட்போம்னு சொன்னா உங்களுக்கு காசு கொடுக்கும் டைம் வந்து விட்டது. நீங்கள் ஒரு $10,000 சொன்னா $2,500 நீங்கள் இந்த வருஷம் தாங்கோ. அதுல வந்து $1,250 மார்ச் மாதம் தாங்கோ. மிச்சம் $1,250 டிசம்பர் மாதம் தாங்கோ. என்ன சொன்னா ஒவ்வொரு வருஷத்துல 2 தரம் தர வேணும் என்று சொன்னா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் காட்ட வேணும். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இப்போ வந்து $3 மில்லியன் காட்டினா தான் நாங்கள் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ நாங்கள் ஏற்கனவே எங்களை இதில் கவர்மெண்ட் சமர்ப்பித்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் ஜனவரி பிப்ரவரி மாதம் அந்த லேண்டில் வேலை தொடங்க வேணும். அத்திவேரம் போட வேணும். போனா 18 மாசத்துல அந்த வேலை முடிஞ்சிடும். பேஸ் 1 முடிஞ்சிடும். ஸோ தொடர்ந்து பேஸ் 2க்கான அத்திவேரம் இந்த மேலாம் போய் கொண்டிருக்கு. ஸோ நாங்கள் திரும்பவும் அதை நான் கேட்டுக்கொள்றோம்னு சொன்னா கமிட்மெண்ட் தந்தவர்கள் காசு தர தொடங்க வேண்டும். கொஞ்சமாவது நீங்க தந்தா தான் நாங்கள் அந்த வேலையை தொடங்க முடியும். என்ன சொன்னா ஒரு வருஷம் தானே கேட்டுனாங்க கமிட்மெண்ட், 4 வருஷம் தானே, ஒரு வருஷம் முடிஞ்சதுதானே, இப்ப 2வது வருஷம் தானே, இப்ப நாங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வேலையை தொடங்க முடியும். அது முதலாவது ஒரு பிரச்சனை. 2வது வந்து இதை தொடர்ந்து செய்யறதுக்கு தான் அந்த 25,000 பேர்கிட்ட நாங்கள் அந்த கற்களை வாங்க நிற்கிறோம். முதல் தரத்திலே பணம் படத்தோட பெரிய பெரிய காசுல எல்லாத்தையும் கமிட்மெண்ட் தந்து விட்டார்கள். இனி வந்து நாங்கள் அடுத்த லெவல்ல கொஞ்சம் காசு இருக்கிறவர்கள் கேட்பாங்க, அப்ப நீங்க கேட்க இல்லையான்னு அவர்களுக்கான திட்டம் தான் இந்த செங்கல். ஸோ அப்ப அதையும் நான் இந்த இதுல சொல்லி வச்சுக்கொண்டு இப்படியா நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஐயாண்ட பேச்சை வந்து நான் நேற்றைக்கு உள்நாட்டில் கேட்கும் பொழுது உண்மையிலே மனம் உருகிவிட்டேன். ஸோ அதன்படிதான் இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ரவி அண்ணா, ஜோன் ரேடியோ, கேரன் ஹாரிஸ் எல்லாருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு சின்ன விடயம்னா நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் என்னன்னு சொல்லி சொன்னா இங்க வந்து இந்த கூட வந்து எங்களுக்கு வந்து இதை கட்ட வேணும்னு சொல்லி ஆசைப்படுறது வந்து சீனியர் அசோசியேஷன். இங்க வயது முந்தவர்கள் கன பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஜிடிஏல சரி பிரம்டன் மிஸ்ஸாக்கான்னு சொல்லி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அண்மையில் ஒரு ஒன்றாரியோ தமிழ் சீனியர் அசோசியேஷன் வந்து எங்களை கூப்பிட்டிருந்தார்கள். நீங்கள் இருக்கா வந்து எங்களுக்கு இந்த அவைக்கு சொல்லுங்க என்ன கட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நானும் ரமணனும் அங்கே போயிடும் கேட்கறதுக்கு. போனால் அங்கே வந்து ஒரு 125 அப்பா அம்மாக்கள் இருந்துச்சு. உங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா போச்சு. அங்கே ஒரு 10 பேர் இருக்கிற மட்டும் தான் போனாங்க. 125 பேர் அதில் இருந்துச்சு. ஸோ அப்போ அங்கே எங்களை கூப்பிட்டவர் வந்து மனுவல் ஜேசுதாசன், ஒரு பிரபல சட்டத்திறனி, தமிழ் ஆக்களால் நன்கு அறியப்பட்டவர். அவர் தான் அதில் பிரசிடன்ட். ஸோ அவர் இன்று மறைந்து விட்டார் என்ற துக்க செய்தியை நாங்கள் கேள்விப்பட்ட முதல் கொண்டு அவருக்காக நான் மனம் மறந்துகிறேன். ஸோ அவர் கூப்பிட்டார். ஒரு 20,000 30,000 அந்த நான் உங்களுக்கு வாங்கி தருவேன், எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்லுங்க அவைக்குன்னு சொல்லி, இந்த அவைக்கு அது தேவைப்படுதுன்னு சொல்லி. இல்லை நானும் தமிழகம் அதை வடையெல்லாம் விளங்கப்படுத்தி சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லை 30,000 கொடுக்க முடியாது, நீங்கள் எல்லோரும் இதுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக காசு சேர்த்து தரணும்னு சொல்லி ஓவர் $100,000 உடனடியாக எல்லோரும் அதை பிளக்ஸ் பண்ணி அதை பே பண்ணினார்கள். கம்யூனிட்டி சென்டர்ல ஒரு இடத்துல அவர் செய்த அந்த முன்னுதாரணமான பணி இன்றைக்கும் அதன் பின்பு கூட வேற 2 பேர்கிட்ட 10,000 சொல்லி அதுலயும் தானே ஆர்கனைசேஷன்ல இருக்குன்னு சொல்லி உண்மையிலே ஒரு கண்கலக்கக்கூடிய சிறந்த சட்டத்தரணி, சிறந்த நாட்டுக்கு கலைஞர், அந்த மூத்தோர் நிலையம். நான் சென்ற ஆண்டு நிறைய மூத்தோர் நிலையம் போனேன்.
அங்க இப்ப லண்டன்ல போனா ஒரு 20-25 பேர் தான் இருப்பார்கள். ஆனா இங்க பார்த்தா 150-200-250 பேர் ஏன் இருக்காங்க. சாந்தா, நீங்கள் மறந்து விட்டீர்கள், பிரம்டன் முதுதமிழ் மன்றத்தினுடைய தலைவர் ராகவன் Yeah. உங்களை அழைத்து Yeah. அவர் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு தந்திருக்கிறார். எல்லா முதுவாக நீங்க அந்த மூத்தோர் நிலையங்கள்ட்ட போனா அந்த அம்மாமார் அது ஒரு $5 தந்தா கூட அது பெரிய விஷயம் தானே. சேருகின்ற பொழுது இல்ல இன்னும் ஒன்று நாங்கள் முதல்ல போனாங்களே அவர்கள் உண்டியல் ஒன்று கொண்டு வந்தார்கள். அதுல வந்து கிட்டத்தட்ட $850 தான் இருந்தது. எல்லாம் 25 குத்தி உண்டியல தூக்கி தந்தார்கள். தமிழ் சமூக மையத்துக்காக நாங்கள் சேர்த்த காசு. நீங்க இந்த வீடுகளுக்கு இந்த நாளொன்றுக்கு $1 வீதம் அப்படி சேர்த்தா கூட அவைக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அட நாங்களும் இதுல பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வரும் தானே. அவன் அப்படியால அந்த அந்த எண்ணம் மிக தூய்மையானது. இந்த பணிக்கு துணை நிற்கிற எல்லாரையும் நான் மீண்டும் வாழ்த்துறேன். உணர்வு பூர்வமா உங்கள்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல பணிக்கு நீங்க நிச்சயமா உதவி செய்ய வேணும். இது உங்களுக்கு ஒரு பெரிய உங்களோட ஒற்றுமையை இந்த உலகத்துக்கு இந்த கனடா மண்டபம் உலகத்துக்கே காட்டுற ஒரு நல்ல விஷயம். அரசாங்கத்துக்கு நீங்க காட்டுறீங்க. இதுல நீங்க தோப்பீங்களா இருந்தா மதிக்க மாட்டாங்க. இது இந்த சமூகம் பிடித்தாங்க. அப்ப இன்றைக்கு ஏற்கனவே பல ஒற்றுமை இல்ல, ஒருத்தர் இழுத்து விழுத்துறது, இப்படி எவ்வளவோ கெட்ட பெயரோட இருக்கிற இந்த சமூகத்துக்கு உரிமையா சொல்றேன். இது நான் பொதுவா இலங்கை தமிழருக்கும் அதே விதி தான். அங்கேயும் தான் நடக்குது. இந்த கரையை நீக்கும். இந்த கரையை இந்த மட்டும் வானளார்ந்த கட்டிடமாக வந்து நின்று அது விரிகின்ற பொழுது சிறப்பாக இருக்கும். ஆகவே நிச்சயமா இந்த அத்திவார விழாவுக்கு என்ன கூப்பிடவும் நான் வருவேன். அதுல வந்து நான் வாட்டி உரைப்பேன். நிச்சயமா இதுல இன்னும் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப ஒருத்தர் வந்து $1000 கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு $1000 கொடுக்குறாருன்னு சொன்னா அவர் கொடுக்க போறது $600 மட்டும்தான். $400 கவர்மெண்ட் திருப்பி அவர்களுக்கு அப்ப அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த காசு அவர்களுக்கு திரும்பவும் வருகின்றது. உதாரணத்துக்கு $10,000 கொடுத்தா $4,500 கூட திரும்பி வரும். சிறப்பு. இப்ப இந்த இது வந்து வழக்கமா இப்ப தம்பிக்கு ஹரிஸ் அவருக்கு என்ன பேர், அவரை வாழ்த்தோணும். வழக்கமா பேட்டிக்கு போனா இப்படி நேர பாருங்க, இப்படி திரும்பாதீங்க, அந்த கேமரா ஒட்டு கதையும் இல்ல. இது ஒரு பேட்டி மாதிரியே வீட்டுல இருந்து கதைக்கிறோம். ஏன்னா இந்த 2 பேர்லயும் எனக்கு அன்பும் மதிப்பும் இருக்கு. எனக்கு போன முறையை விட இந்த முறை தான் நான் உங்கள் 2 பேரோடையும் நிறைய பழகினேன். உங்களை TCCல தான் போன முறை கண்டது. ஏர்போர்ட்டுக்கே என்னை வந்து வரவேற்ற யுகம் எங்கள் அன்புக்குரிய ரவீந்திரன் அவர்களுக்கு தோழமையோட நன்றியும் வணக்கம். அது மட்டும் இல்லை, இப்ப காலமே நேற்று நாங்கள் அவரை போன வருஷம் அவரை நான் ரமணனோட சந்திச்சேன். நான் இந்த முறை தான் நேற்று அவர் என் பேச்சு கேட்டோன்னே சொல்லிட்டார், நாளைக்கு நீங்க இங்க வரணும், உங்களுக்கு நேரம் இருக்காண்டு. இனியும் பிஸி ஆயிடுவேன். இன்றைக்கு இருந்தது நேரம். ஆனபடியால இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு என் மகன் கௌதம் மாறன் அவரை பற்றி இன்னும் சிறப்பா சொன்னார். இப்படி இவ்வளவு பேர் இருக்கீங்க. இது ஒருத்தர பேர் சொல்றேன்னா மற்றவே இந்த இல்லையண்டல்ல, அவர் எல்லாரும் தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல பணிக்கு TCC தமிழ் சமூக மையம் சிறப்பாக அமைய வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நிறைவாக கத்துக்கடல் வரை ஈழத்து கவிஞர் சொன்னார், கத்துக்கடல் வரைத்தும் கல்லாதார் தீ வைத்தும் குத்து வடமொழியின் கூறுபட்டும் இத்தனைக்கும் செத்து மடியாத செந்தமிழின் புகழ் பேசாத வாய்ப்பினத்தின் வாய். ஊரெல்லாம் தமிழ் பேசி உலகமெல்லாம் தமிழ் கூறி எங்களுடைய தமிழை உச்சத்திற்கு, அது ஏற்கனவே உச்சத்தில் இருந்தாலும் அது இன்னமும் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழ் பணி ஆற்றுகின்ற பெருந்தகை எங்கள் தமிழருவி சுகுமாரன் ஐயா இதே இளமையோடு இதே இனிமையோடு அருமையான பேச்சோடு இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உளமாற வாழ்த்தி உங்கள் பணி இன்னும் தொடர வேண்டும். முடிச்சாலும் நான் விடமாட்டேன் சொன்னா நீங்க ஆரம்பத்தில இருந்தே தமிழ் சமூக மையத்தோட ஈடுபாட்டோட இருப்பாங்க. எப்ப கூப்பிட்டாலும் தமிழ் சமூக மையம் வேண்டா நான் முன்னுக்கு எல்லாம் செய்ய நீங்கள் எல்லாம் வந்து காலத்தால் மறக்க முடியாதாக. கலைஞர் என்ற அதுவும் உழவு இந்த மண்ணின் நாடக கலைக்காக தன்னை அர்ப்பணிச்சு வர்ற ஒருத்தர். அவற்றை நாடகம் நான் ஒன்றும் பார்க்கல. சில வழியில பரமேஸ்வரனோட கதை கேட்கல, உங்களோட கதை கேட்கல. எனக்கு பார்த்தா அதுக்கு நாளாத்தான் சேமிச்சு வைக்கிறது தான் தமிழ் சமூக மையம். அது ஏர்போர்ட்ல இவ வந்து கரைச்ச பரமேஸ்வரனும் இவரும் யோகனும் கரைச்ச கரையை பார்த்தா ஆச்சரியமா இருந்தது. அது அங்கேயும் ஒரு நாடகம் நடந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு உள்ள தூய்மை வேணும். அதுக்கு எல்லாம் வாழும் போது வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு நன்றி. நன்றி. மீண்டும் அன்பான உறவுகளை, அருமையான விடயங்களை எங்களுக்காக பதிவு செய்த தமிழருவி சுகுமாரன் அவர்களுக்கும், என்ன ஐயான்றா அவர் என்னை விட இளமை, அதை முக்கியமாக சொல்ல வேணும், செயல் வீரர் சாந்தா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை பார்த்து எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று தோழமையுடன் விடைபெறுவது உங்களை அன்பு செய்யும் உங்கள் கணபதி ரவி.
வணக்கம் அன்பு தமிழ் உறவு.